நம்ம வருஷம் வருஷம் சந்திக்கிற ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஒன்று சம்மரில் தண்ணி இருக்காது. இன்னொன்று ரெய்னி சீசனில் நிறைய தண்ணி இருக்கும். ஃப்ளட்டு வந்து அந்த மாதிரி 2014லேருந்து நிறைய புயலாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. வர்தா புயல்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த மைச்சேங் புயல் வரைக்கும் அந்த மாதிரி நிறைய புயலுங்களாக வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தா சாயில் எரோஷன், மண் எரிப்பு. 2024 ஒரு புயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பீச் ஓரமாக இருக்கிறேன். கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு, உள்ளே வெளியில் வந்துடுச்சு. ஸோ வந்து நான் பார்த்த 2 இயர்ஸ்லேயே இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது எப்படி விட்டால் ஃப்யூச்சரில் ரொம்ப ஜாஸ்தி தண்ணியெல்லாம் வந்து உள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன். நம்ம தமிழ்நாடுலேயே சென்னையில் தான் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு லாஸ்ட் இயர் சர்வே ரிப்போர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா பனைமரம், பாம் ட்ரீனால் இந்த புயலோடைய பாதிப்பை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பனைமரத்தை 3 அடுக்காக வந்து கடைக்கரை ஓரத்தில் வந்து நட்டு வைக்கணும். சீஷோர் ஓரத்தில் ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அந்த மாதிரி. ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் வளர்ந்ததும் செகண்ட் லேயர் கொஞ்சம் வளர்ந்ததும் தேர்ட் லேயர். இந்த மாதிரி பண்ணால் அந்த புயலோடைய பாதிப்பை வந்து அது கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பனை மரத்தில் இருக்கிற அந்த ஃபைப்ராசிஸ் அந்த ரூட்டு வந்து தண்ணியை வந்து சேமித்து வைக்குமா, மழை தண்ணியை. அப்புறம் வந்து அந்த சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஏர் பொல்யூஷனை கிளியர் பண்ணணுன்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு இது சவுத் இந்தியா ஃபுல்லாகவே மேலே டு கீழே வந்து அந்த பனை மரத்தை இது பண்ணி வச்சா கண்டிப்பாக நமக்கு இல்லைனாலும் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.